மாலை வணக்கம். இப்படி ஒரு அரங்கத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை வழங்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு கொண்ட நெஞ்சார்ந்த நன்றி காணிக்கையாக்கி, நான் எங்கள் தமிழ் ஆசான் எங்களை வளர்த்தெடுத்த எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா வேற மாற்று கருத்தே கிடையாது. பாரதி மீது அளவில்லாத பற்று கொண்ட எங்களுடைய கல்யாணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள், அது அவர்கள் கலைஞர் மனதை கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பாரதியார் அவர்கள் இப்படிப்பட்ட தமிழ் ஆசான்களை இந்த கலையும் பூமியிலே இந்த இடத்துல கொண்டு வச்சது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. சரியான பொருத்தமான ஆளை எங்கள் மகாகவி தேசிய கவி கொண்டு வந்து விட்டுருக்காரு. நான் ஒரு பள்ளியிலே தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அவர்கள் கையால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் வாங்கினேன், பணி நியமன ஆணை. அதனால அவர்களுக்கு அவங்க எப்போ என்ன சொன்னாலும் நாங்கள் அதை மறுத்ததே இல்லை. நாங்கள் இந்த மேடல் எல்லாம் பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் எங்களை வளர்த்து எடுத்தவர்கள், நாடகமாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க சொல்லாமல் நான் பாடினா அது அந்த இறைவனுக்கே அது அடுக்காது. ஏன்னா அவங்க தான் எங்களை எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. நான் அவர்களுடைய மாணவர், இவங்க எல்லாம் என்னுடைய மாணவர்கள். நான் பள்ளியில் பணிக்கு சேர்ந்த பிறகு இவங்க எல்லாம் சார் தலைமையாசிரியர் படித்தாங்க, சார் தலைமையாசிரியர் படிச்சீங்க. அப்போ இவங்களையும் எங்களுக்கு இந்த இசைத்துறையில் கொண்டு வந்து விட்டது மிக மகிழ்ச்சி. அவங்களுக்கு தான் போராடக்கூடிய நன்றி எங்கள் தலைமை ஆசிரியர்கள். அவர்களோடு இந்த விழா ஏற்பாடு செய்தவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய குடும்பத்தாருக்கு சேவாலயா சார்ந்த அந்த அத்துணை நல்லிதங்களும் நன்றி நிகழ்ச்சி போகிறது. இன்னொன்று சொல்லுங்க, நாங்கள் அடிப்படையில் இசை கர்நாடக சங்கீதம் எதுவுமே படிக்கலை. எங்களுடைய கேள்வி ஞானம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. பட் இந்த குழந்தைங்க இசைப்பள்ளியில் படித்து வந்திருக்காங்க. அவர்களோடு இணைந்து நம்ம பாடுறது மிக்க மகிழ்ச்சி. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்துட்டு இசை மட்டும் பாதிய அப்படின்னு நன்றி.